நான் 27வது மாவட்ட உறுப்பினர். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்திருக்கிற கமிஷனர் மேடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃபை வச்சு தான் வந்து கால்வாய் இந்த தூர் வர்ற பணிலாம் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பர்மனன்ட் ஸ்டாஃப் நம்மளோட வார்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பேட்டரி வண்டியும் கிடையாது. ஏன்டான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது பாருங்கள் எத்தனை வண்டி, இதெல்லாமே வேஸ்ட்டு. இவ்வளோ வண்டியுமே வேஸ்ட்டு. இப்போ கீழே காமிக்கிறேன், நம்ம சோனல் ஆஃபீஸ் சுற்றியுமே குப்பை தான். இங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க மூச்சு விட முடியாமல் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. இதை இவங்ககிட்ட சொல்லியுமே ஆக்ஷன் எடுக்க முடியல, எதையுமே பண்ண முடியல. இப்போ குப்பை கொட்டுறதுக்கு இடம் இல்லை. அதே மாதிரி கீழே ஒரு இடத்துல மண்ணு காமிக்கிறேன், அந்த தெருவில் ஜனங்க இப்படி தான் போவாங்க. எல்லாமே இப்படி தான் இருக்குது. இதை வந்து இவங்க முறையான இதுவெல்லாம் ஸ்டெப்பெல்லாம் எடுக்கிறத விட்டுட்டு பிளாஸ்டிக் எந்த கம்பெனியில் வந்து அந்த கம்பெனியெல்லாம் சீல் பண்ணாமல் எந்த இடத்துல எந்த வேலையும் இப்போ நடக்க போகிறதில்ல. ஆனால் இவங்க வந்து எல்லா பொருளுமே வேஸ்ட் பண்ணிவிட்டு, வேலூர் மாநகராட்சிகளை எல்லா பொருளுமே வேஸ்ட் பண்ணிவிட்டு எதுக்குமே முறையான டெண்டர் வைக்காமல் இன்றைக்கி வந்து நம்ம மக்களையும் வந்து ஒரு பக்கம் வந்து இது பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில், இன்னும் ஒரு 2 வருஷத்தில் இதுக்கான ஷார்ட் அவுட் நம்ம பண்ணலைன்னா வேலூரே குப்பை மாநகராட்சியாக மாறிடும். எல்லா இடத்துலையுமே பிளாஸ்டிக் பேப்பர் தான் இருக்கும். அதே மாதிரி கீழே ஜமாதின்ற ஒரு ஓடையை காமிக்கிறேன், மொத்தமே பிளாஸ்டிக் தான் இருக்குது. நம்ம குடிக்க போகிற தண்ணியிலேருந்து எல்லாமே பிளாஸ்டிக்காக இதுவாகி விஷம் ஏறி நம்ம எல்லாருமே சாவ போகிறோம். இதுதான் உண்மை. இது எவ்வளோ சீக்கிரம் நம்ம சரி பண்ணணுமோ முயற்சி பண்ணி சரி பண்ணால் நம்மளை காப்பாற்றிக்கலாம். இல்லை அந்த 2-3 வருஷத்துக்குள்ளே நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு புது விதமான வியாதி வந்து நம்மளாம் சாவ போகிறோம். இதுதான் உண்மை. மொத்தம் எவ்வளோ வண்டி வேஸ்ட்டாக நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பர்மனன்ட் ஸ்டாஃப் ஒரு வார்டுக்குமே 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 2-3 பேரை வச்சு 36 தெருவையும் குப்பை வர முடியுமான்னு கேட்டால் வர முடியாது. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? கூடிய சீக்கிரம் விரைந்து முடிவு எடுத்தால் மட்டுமே வேலூர் மாநகராட்சி காப்பாற்றப்படும்.